ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு சின்ன அவுட்லுக் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டாக் தான் லாங்கில் இருந்திருக்கு. அதுக்கு பதிலாக 116 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் இருக்குது. ஸோ ஷார்ட்டோடைய கை வந்து ரொம்ப அதிகமாக ஓங்கியிருக்கு. லாங் அன்வைண்டிங், லாங் இருந்ததும் அன்வைண்ட் ஆகிருக்கிறது ஒரு 88. ஸோ எதுக்கு வீக்கெண்டில் கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும், எதாவது நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் நம்ம தேர்ஸ்டே ஈவினிங்கே நான் சொல்லியிருந்தேன், உஷாராக இருங்க, எப்போனா மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக விழலாம். ஆக்சுவலாக நேற்று விழுந்த ஃபாஸ்ட்டு ரொம்ப பெருசு அப்படின்றது தான். கிட்டத்தட்ட நியர்லி நிஃப்டி ஐலேருந்து 500 பாயிண்ட் அளவுக்கு விழுந்தது. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஸோ அகெயின் ரெக்கவர் ஆகிடுச்சு. பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட விழுந்த தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வாரம் ஒரு நாள் லீவ் வேறு இருக்குது அப்படின்றதுனால வாலட்டிலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும். பிகாஸ் ப்ரீமியம் வந்து 370 ப்ரீமியம் இருக்குது. அதை 3 நாளில் மொத்தமாக கரைச்சி ஆகணும் அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க முடிஞ்ச வரைக்கும். அண்ட் ஷார்ட் தான் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்றது மட்டும் இந்த ஒரு அவுட்லுக்கில் தெரியுது. அண்ட் நம்ம மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரைடே வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ அந்த கேப் அப் வந்து ரொம்ப நேரம் வந்து நிற்கலை. ஸோ அங்கேருந்து படப்படன்னு விழுந்தது தான். ரொம்ப நாள் கழித்து இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட் மேபி கொஞ்சம் வந்து நாளைக்கும் கீழே விழலாம் அப்படின்றது தான். பட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 120-130 பாயிண்ட் கேப் அப் காட்டுறான். பட் அது எந்த அளவு இருக்கும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் வந்து அகெயின் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இதுதான் வந்து நியராக இங்கேருந்து ஒரு 120-130 பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்துட்டு கூட அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கீழே இறங்கலாம். ஸோ இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நியூஸ் பேஸ்டு மார்க்கெட், அன்சர்டனிட்டி தான், வேறு எதுவும் இல்லை. ஏதாவது நியூஸ் சிவியராக வரும்போது மார்க்கெட் அடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு தான் வந்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆனது. இறங்கின மார்க்கெட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆகிடுச்சு. பட் நியூஸ் வந்து இந்த வீக்கெண்டில் எதாவது வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருந்ததை பார்க்க முடியுது. அண்டு May 1 வேறு ஹாலிடே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிலையன்ஸ் ரிசல்ட் வந்திருந்தது. ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இதுவரையும் படுது. நல்ல ரிசல்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரிலையன்ஸோடைய அந்த பேட்டாக இருக்கட்டும், அவங்க மார்ஜினாக இருக்கட்டும், ரெவன்யூவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போதைக்கு இஸ்ரேல் மார்க்கெட்டும் சவுதி மார்க்கெட்டும் க்ரீனில் இருக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரிலாம் தெரியல. கிரிப்டோவும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்குது, மியூட்டடாக இருக்குது. பட் பார்க்கலாம். அண்ட் நிஃப்டிக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 370 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ரேஞ்ச் இருக்குது. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, 370 அப்படின்றது வந்து மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி அப்படின்றதுனால, என்ன தேர்ஸ்டே லீவு. ஸோ ப்ரையராக வந்து எக்ஸ்பைரி வர்றதுனால வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்ட்டு மட்டும் வச்சுக்கோங்க. மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட லோவை போய் மார்க்கெட் வந்து டச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி டச் பண்ணிச்சுன்னா உடையிறதுக்கு கூட வாய்ப்பு, இல்லைனா அங்கேயே கூட ரவுண்ட் அடிக்க கூட வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அண்ட் சென்செக்ஸோடைய ஸ்டாடல் நேற்று ஓப்பனிங் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பன் ஆச்சு. 1025 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே விழும்போது அது 1143 ரூபாய்க்கு ஏறிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது இறங்கினது தான் உங்களுக்கு ஸ்லோப் தெரியுது. பட் இந்த இறங்குறச்ச கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டாடலில் மாற்றிக்கிட்டே இருந்திருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பைக்லாம் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து கஷ்டப்பட்டுருக்குன்னு அர்த்தம். பட் நேற்று வந்து மார்க்கெட் வந்து கஷ்டம் தான் பட்டிருக்கு அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சென்செக்ஸோட ஆப்ஷன் செயினில் 79,000 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அட் த மணியை ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐவியை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கீழே இருந்து மேலே போனாலும் ரொம்ப ஒரு மாதிரி வால்டேலாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 13.7 தான் நெக்ஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்டுக்குமே இருக்குது. 500 என்ன கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்குமே நியராக அங்கே தான் இருக்குது அப்படின்றதுனால வால்டிலிட்டி நெக்ஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு இருக்கும் அப்படின்றது தான். பட் கீழே உடையிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து வேகமாக கீழே உடஞ்சி போகலாம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போனால் ஐவி வந்து ஸ்பைக் ஆகுது. ஸோ ஒரு 900 பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே கணக்கு எடுத்துக்கங்க. மேலே ஒரு 900, கீழே ஒரு 900 தான் ரேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. டெஸ்பைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி எடுத்தாலும் ஓகே, இல்லை சென்செக்ஸ் எடுத்தாலும் ஓகே. நிஃப்டி ஒரு கட்டத்தில் ரொம்ப ஹெவியாக 24,000 கால் ஆப்ஷன்லாம் செல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹெவியாக இருந்தது. பட் மார்க்கெட் ஆஃப்டர்நூன் வந்து ரெக்கவர் ஆகும்போது ஸோ அங்கே கொஞ்சம் அன்வைண்டிங்கும் பார்க்க முடிஞ்சுதுங்க. பட் கண்டிப்பாக மார்க்கெட்டில் நியூஸ் வந்து எதிர்பார்த்து தான் வந்து ஃப்ரைடே கேம் இருந்தது, வேறு எதுவும் கிடையாதுங்க. அண்ட் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸோ கொஞ்சம் மீடியமாக இருக்கிற விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 1st May அண்ட் 2nd May மட்டும் யூஎஸில் வந்து விஷயம் இருக்குது. ஸோ 1st May ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க.
அண்ட் எஃப்ஐடிஐ டேட்டா ஒரே தடவை பார்த்துடலாம். இங்கே இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் அவங்க எல்லாமே நெகட்டிவில் தான் வச்சுருக்காங்க. டெஸ்பைட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு ஒரு பாயிண்ட் காட்டுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக அது வந்து வேல்யூ கொடுக்க வேணாம் அப்படின்றது தான். நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி நெகட்டிவில் போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை, 100 பாயிண்ட் கேப் அப் கொடுத்து நெகட்டிவ் போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை. வால்டைலாக மார்க்கெட் இருக்கும் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 132 பாயிண்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. பட் பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் ஷார்ட் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஷார்ட்டுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் கொடுத்து கொஞ்சம் வந்து இறங்க வாய்ப்பு. அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி அகைன் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணது. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து நெட்டாக வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் நெட்டாக வந்து கண்டினியூ ஆகுது. இங்கே நம்ம பார்த்தா கூட தெரியும். ஸோ நான் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு 235 கோடிக்கு, இங்கே ஒரு 1600 கோடிக்கு அதிகம் தான். ஓகேங்களா? ஸோ மிக்சடாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. பட் இது வந்து ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பட் பார்க்கலாங்க. அதனால தான் என்னமோ இந்தியா விக்ஸ் கூட ஏறி இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. லெட்ஸ் சி. எஸ் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ Thursday ஈவினிங்கே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் உஷாராக இருங்க, மார்க்கெட்டே போனால் விழலாம் அப்படின்ட்டு. ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஸ்லிப் ஆச்சு. நான் அவ்வளோ ஸ்லிப் ஆகும், அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நியூ எக்ஸ்பைரியில் அப்படி விழாது அப்படின்ற மாதிரி தான் ஷுவராக இருந்தேன். பட் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்கு டியூ டு இது அன்சர்டனிட்டி நியூஸ்க்காக தான் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்தியா விக்ஸ் ஸ்பைக் ஆனது என்ன தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆனாலும் ரெக்கவர் ஆச்சுங்க. ஒரு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி வந்து ஒரு 300 பாயிண்ட்டு நிஃப்டி வந்து டவுன்லேருந்து ரெக்கவர் ஆச்சு. அப்படி இருந்தோம் இந்தியா விக்ஸில் பெரிய மாற்றம் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் அப்படியே அதில் ஒரு 150 பாயிண்ட் இறங்கி விட்டான். நிஃப்டி ஸ்ட்ராடல் ஒரு 331, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் ஒரு 908 இருக்குது. ஸோ அந்தளவு வந்து அந்த இண்டெக்ஸுகளில் ஒரு வால்டைல் இருக்கும். ஸ்கியூ வந்து வால்டைலாக அதாங்க இருக்குது, ரொம்ப வந்து மாற்றம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பட் கீழே இன்னும் உடைக்கும் போது மார்க்கெட் இன்னும் கீழே போகலாம், வேகமாக போகலாம் அப்படின்றது தான். பட் மேலே வந்து ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது ஸ்லைட்டாக. அது வந்து வால்டைலாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை அப்படின்றதுனால அகைன் அங்கிட்டு இங்கிட்டு ஒரு கேம் இருக்கும். ஒரு நாள் லீவ் அப்படின்றதுனால அந்த ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ் லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு நிஃப்டி 1% இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இந்த ஸ்பாட் வர்சஸ் ஃபியூச்சர்ஸ் பாயிண்ட்டு இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட அதுவுமே 1% இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லாங் அன்வைண்டிங் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு 2 நாள் தான் ஆகுது. ஃபியூச்சரோட மதிப்பு வந்து ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம உஷாராக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மிட் கேப் நிஃப்டி 2.5% இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்டு நெகட்டிவ்லேயே ஓடி போயிடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் வந்து அங்கே வந்து ஷார்ட் ஹெவியாக இருக்கும். ஷார்ட் ஹெவியாக இருக்குது அப்படின்றத விட ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் நான் ஃப்ரைடேவை பார்க்குறேன். வேறு எதுவும் இல்லை. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஏறிடுச்சுல்ல. ஸோ இந்த மிட் கேப் நிஃப்டிலாம் 12,300 அப்படின்னும் போது இட்ஸ் அ வெரி ஹியூஜ். இதே இடம் வரும்போது தான் மிட் கேப் நிஃப்டியை அடித்து இறக்குனாங்க. அங்கேருந்து இப்போ அடித்து ஒரு 400 பாயிண்ட்டு ஃப்ரைடே மட்டும் இறக்கியிருக்காங்க ஹைலேருந்து அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பெருசாக வந்து நம்ம இது பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு இண்டெக்ஸில் வால்டாலிட்டி வந்து அதிகமாக எதிர்பார்க்குற டைமு இந்தியா விக்ஸும் ஏறுது அப்படின்னா ஸோ மார்க்கெட் செல் பண்ணுறதுல பெரிய இது இருக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அன்றைக்கே வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் மேலே கீழே கண்டிப்பாக ஆடலாம். ஸோ பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு எல்லாமே ஷேடாக இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸ் பார்த்துக்குங்க எஸ்டர்டே டு டுடே. ஸோ அப்போ புட் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட்டில் ஷேடாக இருக்காங்க அப்படின்றது தான் உண்மைங்க. ஸோ குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது ஃப்ரைடே. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நம்ம நிஃப்டி வந்து அப்பா இருக்க மாதிரி காட்டுறான். ஸோ சவுதி ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போது இஸ்ரேல் மார்க்கெட் வந்து அப்பா இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு இது சண்டே. நேற்று ரஷ்யா மார்க்கெட் வந்து 2% வந்து ஹையில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். அது என்ன ஒரு காரணம் அப்படின்றது கிளியராக எனக்கு தெரியல. அண்ட் ரிலையன்ஸோட ரிசல்ட்டு எனக்கு ஏதோ நல்லதாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் நாளைக்கு தெரிஞ்சிடும். அவன் ஏதாவது புஷ் கொடுத்தான் மேபி அதுக்காக எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஏறி இருக்கா அப்படின்றது கூட ஒரு கோணத்தில் பார்க்கணும். ஓகேங்களா? மேபி இருக்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். மார்க்கெட்டில் ஷார்ட்ஸ் இருக்குது டோட்டலாக பார்க்கும்போது. பட் எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கீப் பை பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு கீப் பையிங் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு கொஷினாக தான் இருந்துக்கிட்டு இருக்குங்க. வாலட்டிலிட்டி இருக்கும். இந்த May 1 லீவை முன்னிறுத்தி ஒரு நாள் இல்லை ஒரு எக்ஸ்பைரி முன்னாடி வந்துடுது அப்படின்னா டிகே ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஏன்னா அந்த ஒரு நாள் டிகேவை மற்ற 3 நாள் 4 நாள் வந்து கரைச்சிடணும். அப்போ என்ன நடக்குன்னா மார்க்கெட்டில் எக்ஸ்ட்ரா வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ சம்மரியாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் ஏறினது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அன்சர்டனிட்டி
கண்டிப்பாக இருக்குது. எப்போ நியூஸ் வரும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியோட கேப் அப் வந்து நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. எனக்கு நிற்காது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற விஷயம் தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.